நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டைலில் முருங்கைக்காய் வச்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ரெசிபி தான் நம்ம குயின்ஸ் பிரைடல் மேக்கப் சேனல்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வாசனைக்காக சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்காயை இன்னும் டேஸ்ட் கொடுக்குற விதமாக 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து இறக்குனா நம்மளோட சுவையான முருங்கைக்காய் மசாலா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் குயின்ஸ் பிரைடல் மேக்கப்பை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.